விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 28/6/2024 ஆனி மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விரய பிராப்தம் அதிகரிக்கும். சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தான். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கக்கூடிய காலகட்டம். நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். நிறைய நாட்களாக முதலீடுகளுக்காக இயங்கி கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் சரியாக முதலீடுகளை செய்து முடிப்பது ஆச்சரியத்தின் அளவை அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படுவதும், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவதும் ஆச்சரியமான விஷயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலனை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். குடும்பத்திற்கு தேவையான அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். சுப செய்திகளுக்கு உண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும். காதல் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் இன்று பேச்சுவார்த்தையின் மூலமாக நிவர்த்தி ஏற்படும். வாகனத்தில் காணப்பட்டிருந்த மன வருத்தமெல்லாம் தீர்ந்து, ஆக மொத்தத்தில் தொழில் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்திப்படுத்தக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாளாக இருந்த பதட்டம் இன்னைக்கு குறையக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக ரசிக்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுபவிரய பிராப்தம், சத்ரு நாசம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அதீத கவனம். வெளிவட்டாரத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு குறைகள் இருக்காது. தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறதும், ஒரு விதமான எச்சரிக்கையுடன் பழகுறதும் நன்மையும் சந்தோஷத்தை தரும். ஏற்றமும் தொழில் அமைப்பும் நினைத்த போல நடப்பதற்கு உண்டான அசாதாரணமான சூழ்நிலையிலிருந்து மாறி சாதாரணமான சூழ்நிலைக்கு மாற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். பிள்ளை எங்கேயாவது போய் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தி நிம்மதியை கெடுத்துருவார்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுக்காக அவர்கள் சில செய்யக்கூடிய தியாகங்கள் பிரமிப்பை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்க. குடும்ப விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது கன்னிக்கு முக்கியம். சாதாரண சண்டை, சாதாரண கோபம்
குடும்பத்தை போலீஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அப்புறமா யார் பஞ்சாயத்துக்கு போகிறது? ஜாக்கிரதை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் கவனமாக இல்லை என்றால் அக்கம் பக்கத்திலிருந்து சட்ட சிக்கல் வரை வரக்கூடிய நாள். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம், வியாபாரம் சார்ந்த விஷயம் ஏற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளாக சிறு சண்டை சச்சரவுகள் பெரிய பாதிப்பையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரங்க. தைரியம், தன்னம்பிக்கை, கொடுக்கல் வாங்கல் விஷயம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த மனக்குறை தீர்வது, எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஜெயம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, புதிய உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்று கிடைப்பது, கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, அசைய பொருள் சேர்க்கையால் ஆனந்தம் ஏற்படுவது, தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷமும் சுபிட்சமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு கண்ணு வைத்துக் கொள்வதும், பிள்ளைகளுக்கு தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்திலும் அடக்கி வாசிப்பதும், உத்தியோகத்தில் அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருப்பதும், தேகாரோக்கியம் பகையர் விஷயத்தில் கவனமாக இருப்பதும், சுபவரிய பிராப்தம், அசைய பொருள் சேர்க்கை, நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் ஏற்றத்திற்குண்டான அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளுடன் மனத்தாங்கள் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதம் பெரிய சிக்கலையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். உத்தியோகம் சார்ந்த விஷயம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய சார்ந்த விஷயமெல்லாம் ஜெயத்தை ஏற்படும். கடல் கடந்த பயணத்திற்கேற்ற முன்னறிவிப்பு, அதற்கேற்ற ப்ரிப்பரேஷனை செய்வதற்குண்டான அமைப்பு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தைரியமாக முடிவுகளை எடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். திடீர் தைரியம், கடல் கடந்த பயணம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு கண்ணை வைத்துக் கொள்வது, சத்ருநாசம் ஏற்படுவது, வழக்கு போன்ற விஷயத்தில் சாதகமான அமைப்பு ஏற்படுவது, உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைப்பது, கடல் கடந்து உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இன்கிரிமெண்ட் குறையெல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது, ஷாப்பிங்கில் செல்லக்கூடிய பிராப்தம், குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் செய்வது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் அதீத கவனம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, நட்பு விஷயம், பகை விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் சிக்கல் ஏற்படுத்திவிடும். பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக சில கோபதாபத்தை மனதில் வைத்திருப்பார்கள். அதற்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பிள்ளைகளை சபிப்பதோ பிள்ளைகளை கோபப்படுத்துவதோ கூடாது. தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை தரும். அசைய பொருள் சேர்க்கை
ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் சுபவிரய பிராப்தம் கை கொடுப்பதன் மூலியமாக புதிய கடன் பெற்றாலும் அனுகூலமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றம், அனுகூலம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, கோளர் பதிகத்தை கேட்க கேட்க தடைகள் தவிடுபடியாப்பது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், எல்லா கௌரவமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைவது, உறவு முறையில் எழுச்சிகள் ஏற்படுவது, துணை அல்லது துணைவியாருடன் கடல் கடந்து செல்வது, உள்ளூர் பயணம், தொலைதூர பயணங்கள், குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையும் கலகலக்கான அமைப்பையும் ஏற்படுத்தும். மனதில் இருந்த பாரங்கள் குறைவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்திருப்பீங்க. ஜோதிடம் சார்ந்த ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த என்ன கேள்விக்கு நம்ம ஜோதிடர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல்லாவரம் பெருமாள் எப்பொழுது பார்த்தாலும் கெட்ட கனவா வருது, ராத்திரி பார்த்தா ஏதாவது அமுக்கிற மாதிரி தோணுதுன்றாரு. இந்த அமுக்கிற மாதிரி தோன்றதுக்கு ஒரு பரிகாரம் தான். என்னது? சாயங்காலம் 7 மணிக்குள்ளே உங்கள் டின்னரை முடிச்சிருங்க. ஒரு 3 ஹவர் கேப் விட்டு படுக்கிறது டாக்டருங்கெல்லாம் சொல்கிறது நல்லாயிருக்கும். இந்த கெட்ட கனவாக வருது, தூக்கத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்குதுன்னா நரசிம்மர் காயத்ரி ரெகுலராக கேளுங்க, ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். முடிஞ்சால் நரசிம்மர் மந்திரத்தை 11 முறை கேட்டுட்டு படுங்க, கெட்ட கனவெல்லாம் ஓடி போயிடும். ஓகேவா?